வணக்கம். மார்க்கெட்டில் எப்படி ஈஸியாக ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணி நம்ம என்ட்ரி அதை கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். எல்லாமே சார்ட்டில் தெரியும் அப்படிங்கிற என்னோட ஒரு நம்பிக்கை. இப்போ நியூஸ் பேஸ்டு எல்லாமே ப்ரைஸில் தெரியும். இப்போ ஒரு நியூஸ் வருது அப்படின்னா அதனுடைய ப்ரைஸ் மூவ்மெண்ட் நமக்கு கண்டிப்பாக தெரியும். நமக்கு தெரியல அப்படின்னாலும் பெரிய பெரிய ஜெயின்ஸுக்கு அது தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க பையிங் பண்ணாங்கன்னா மார்க்கெட் மேலே போகும், செல் பண்ணாங்கன்னா கீழே வரும். இதுதான் பேசிக். நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட் நம்பர் 1, ட்ரெண்டு நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ட்ரெண்டு சைடு ட்ரேட் பண்ணணும் அப்படின்னாலே நமக்கு ஈஸியாக ஆப்போசிட் என்ட்ரிஸ் நம்ம அவாய்ட் பண்ணிட முடியும். ஆப்போசிட் என்ட்ரிஸ் அவாய்ட் பண்ணிட்டாலே நமக்கு சக்ஸஸ் ரேஷியோ அதிகமாக வந்துடும். பாயிண்ட் நம்பர் 2, எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஓகே, ட்ரெண்டு தெரிஞ்சிருது. இப்போ மந்த்லி சார்ட் போடுறீங்க அப்படின்னா ட்ரெண்டு ஸ்ட்ராங் புல்லிஸாக தான் இருக்குது. ஏன்னா ப்ரீவியஸ் மந்தோட ஹைக்கு மேலே தான் ஒவ்வொரு மந்த்தும் க்ளோஸ் வச்சுட்ருக்கு. க்ளோசிங்கை நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரீவியஸ் மந்தோட ஹைக்கு மேலே க்ளோஸ் வைக்குது. ஸோ அப்படி க்ளோஸ் வைக்கும்போது மார்க்கெட் ஸ்ட்ராங் புல்லிஸாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருது. ஓகே, ஸ்ட்ராங் புல்லிஸாக இருக்குது அப்படின்ட்டு தெரிஞ்சுட்டா நம்ம என்ட்ரி எடுக்கணும்ல. என்ட்ரி எடுக்கிறதுலாம் நமக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். அது எப்படி அப்படிங்கிறத பார்த்துரும். பாயிண்ட் நம்பர் 3, என்ட்ரி எடுத்துட்டாலுமே அது எப்படி நம்ம எஸ்எல் மெயின்டைன் பண்ணுறது, எது வரைக்கும் டார்கெட் மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஸ் வரும். ஸோ அந்த கன்ஃபியூஸ் எப்படி அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, மார்க்கெட் எங்கே வேணாலும் மூவ்மெண்ட் ஆகிட்டு போகுது. பட் நமக்கு என்ன ஒரு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கிறதா பெட்டராக இருக்கும். இப்போ மார்க்கெட் ஒரு நாள் 100 பாயிண்ட் மூவ் ஆகும் நமக்கு ஃபேவராக, ஒரு நாள் 50 பாயிண்ட் மூவ் ஆகும், ஒரு நாள் 500 பாயிண்ட் நமக்கு ஃபேவராக மூவ் ஆகும். பட் அது எல்லாமே நம்ம கேப்சர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு தான் மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா காஸ்ட் டு காஸ்ட்டுக்கு ஸ்டாப் லாஸ் மூவ் பண்ணிவிட்டு நம்ம ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் என்ன ஒரு ரிஸ்க் இருக்குது அப்படின்னா, நமக்கு ஃபேவராக 100 பாயிண்ட் மூவ் ஆகிருக்கும், நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்க மாட்டோம். நம்ம காஸ்ட் டு காஸ்ட் எஸ்எல் வச்சுருப்போம். கரெக்டாக அந்த எஸ்எல்லை டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் மேலே போகும். அதை ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம 2 லாட் ட்ரேட் எடுத்துகிட்டு அதில் ஒரு லாட் நம்ம ஒரு 50 பாயிண்ட் ரிஸ்க்கு போகிற 50 பாயிண்ட் வருது அப்படின்னா ரிவார்டு ஒரு 75 பாயிண்ட் இல்லைனா 100 பாயிண்டில் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கணும். அடுத்த லாட்டை வேணால் நம்ம அந்த மாதிரி ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் மூவ் பண்ணலாம். ஓகே, நமக்கு ஃபேவராக மூவ் ஆகிடுச்சு அப்படின்னா நல்ல ஒரு ரிட்டர்ன் கிடைக்கும். இல்லை சப்போஸ் ஸ்டாப் லாஸ் அடிச்சது அப்படின்னாலும் ஃபர்ஸ்ட் லாட்டில் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணது நமக்கு மீதமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பண்ண முடியும். அதுக்கு மேஜிக்கான ஐடியாஸ் எதுவுமே இல்லை. பாயிண்ட் நம்பர் 4, இது எல்லாமே சைக்காலஜி ஓரியன்டாக நம்ம மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். நமக்கு ஃபேவராக சட்டனாக 100 பாயிண்ட் மூவ் ஆகும், அப்போ ப்ராஃபிட் நல்லா காட்டும். நமக்கு சம்டைம்ஸ் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் பக்கத்தால் மூவ் ஆகும். அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ளஸ் போன ஒரு எம்டிஎம் நெகட்டிவுக்கு வந்துடும். அப்போ என்ன பண்ணலான்னா, எம்டிஎம்மில் ஃபோக்கஸ் பண்ணாமல் நம்மளுடைய டார்கெட் என்ன, எஸ்எல் என்ன, அதில் மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா ஈஸியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் நிஃப்டி எடுத்துக்கங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் ப்ரீவியஸ் மந்தோட ஹைக்கு மேலே க்ளோஸ் ஆகிட்டுருக்கு. இதில் எப்படி என்ட்ரியாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஸ் வரும். ஸோ இங்கே என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கோம். நம்ம இது எதுவுமே அடிக்கடி சேஞ்ச் பண்ணுறதில்ல. நம்ம ப்ரீவியஸ் வீடியோ எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாலுமே தெரியும். நான் ஆல்ரெடி ஒரு புல்லிஷ் வியூவில் தான் இருக்கேன். ஒரு 3 சேனலில் தான் என்எஸ்சி ஸ்டார்ட் ஆனதுலேருந்து மூவ் ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு அனலைசிஸ் நம்ம பார்த்தோம் ப்ரீவியஸ் வீடியோலாம். அது எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறவங்க ப்ரீவியஸ் வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ ஸ்ட்ராங் ஒரு அப் ட்ரெண்டில் இருந்துகிட்டு இருக்கு மார்க்கெட்டு. அது ட்ரெண்ட் லைனோட பாட்டம் டச் பண்ணிவிட்டு, ஸோ மந்த்லியில் ஒரு ட்ரெண்ட் லைனோட பாட்டம் டச் பண்ணிவிட்டு இப்போ திரும்பி அப்படியே மேலே வர்றதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கு. அதனுடைய ட்ரெண்ட் லைனோட டாப் எங்கே இருக்குன்னா 29,000, 28,500 to 29,000 இருக்குது. ஸோ அது வரைக்கும் கூட போகலாம். அது எவ்வளோ டைம் எடுத்துக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. அதுக்கு எஸ்எல் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். ஸோ இங்கே பிரேக் அவுட் ஆன பின்னாடி மார்க்கெட் கன்சால்டேஷன் ஆகுது. தென் ஒரு பிரேக் அவுட் கொடுக்குது. மார்க்கெட் என்ன பண்ணலாம், ஒரு கன்சால்டேஷன் ஜோனுக்கு வரலாம். இல்லைனா மறுபடியும் மார்க்கெட் மேலே போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் வீக் ஆகணும் அப்படின்னா இந்த சப்போர்ட்டுக்கு கீழே க்ளோஸ் ஆகணும். அட்லீஸ்ட் இந்த பெரிய கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பெரிய கேண்டிலோட லோக்கு கீழே க்ளோஸ் வச்சுது அப்படின்னா மார்க்கெட் சின்னதாக ஒரு செல்லிங் ப்ரெஷர் கிரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நம்ம இருக்கோம். ஸோ இது எப்படி என்ட்ரியாக கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு தான் நம்ம ஃபிபோ ட்ரா பண்ண போகிறோம். ஃபிபோ எதுக்கு ட்ரா பண்ணியிருக்கோம்னா, இந்த புல்லிஷ் கேண்டிலுக்கு ட்ரா பண்ணியிருக்கோம். இதுதான பிரேக் அவுட் கேண்டில். ஸோ அதனுடைய ஹை லோ எடுத்து நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். ட்ரா பண்ணிங்கன்னா என்னென்ன லெவல் வருது அப்படிங்கிறது இங்கே இருக்குது. 25,450, 330, 25,240, 25,144. மார்க்கெட் சொல்லி வச்ச மாதிரி இந்த 38ல் திரும்பி இருக்கு. இந்த 38ல் திரும்பும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைக்கு நம்ம ஆல்ரெடி வந்திருக்க முடியும். இங்கேயுமே பார்த்தீங்க அப்படின்னா 23லிருந்து மார்க்கெட் திரும்பி நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துட்டு தான் மறுபடியும் கீழே வருது. அடுத்த லெவல் இங்கே வந்தால் திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அடுத்த லெவல் நமக்கு இந்த இடம் வந்தால் திரும்பறக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு நம்ம வர முடியும்.
இந்த இடத்துல வந்துருச்சு. நம்ம எப்படி இதை என்ட்ரியாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு நம்ம ஸ்மால் டைம் ஃப்ரேம் போய்க்கலாம். ஸ்மால் டைம் ஃப்ரேமில் இங்கே 5 மினிட்ஸ் பாருங்கள். மார்க்கெட் இங்கே ஸ்ட்ராங்காக கீழே வந்துட்டுருக்கு. பட் இங்கே லோயர் லெவலில் இங்கே ஒரு சின்ன விக்கு வந்திருக்கு. இங்கே ஸ்ட்ராங்காக ஒரு பெரிய விக்கு வந்திருக்கு பார்த்தீங்களா. இங்கே வந்து ஒரு ஸ்பின்னிங் டாப் போட்டிருக்கு, இங்கே ஒரு ஸ்பின்னிங் டாப் போட்டிருக்கு. தென் இது ஒரு மார்னிங் ஸ்டார் கேண்டில். ஸோ சப்போர்ட்டில் ஒரு மார்னிங் ஸ்டார் கேண்டில் வருது. ஓகே, இந்த மார்னிங் ஸ்டாரோட ஹை பிரேக் பண்ணோன்னா நம்ம என்ட்ரி எடுத்துடலாம். இந்த லோ வந்து ஸ்டாப் லாஸாக நம்ம மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி என்ட்ரி எடுக்க முடியும். ஆல்ரெடி இங்கே சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது நமக்கு. அந்த இடத்துல ஒரு மார்னிங் ஸ்டார் வருது. அதனுடைய ஹை பிரேக் ஆனோன்னா நம்ம என்ட்ரி எடுக்கிறோம். ஸ்மால் டைம் ஃப்ரேமுக்கு வந்துடும். ஸ்மால் டைம் ஃப்ரேமில் டக்கு டக்குன்னு நமக்கு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் கிடைக்கும். ஓகேங்களா. நம்ம ஹவர்லிலாம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் கிடைக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். இந்த மாதிரி 5 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் ஏதாவது ஒரு டைம் ஃப்ரேமில் நமக்கு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் கிடைக்குதா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை என்ட்ரியாக ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். தென் இன்னும் 1 மினிட் கூட பாருங்கள். 1 மினிட் இந்த இடத்துல சப்போர்ட்டுக்கு வந்துருச்சு. ஸோ இங்கே சப்போர்ட்டுக்கு வந்துருச்சு மார்க்கெட். இங்கிருந்து ஸ்ட்ராங்காக கீழே வந்துட்டு இருந்த மார்க்கெட் இங்கே சப்போர்ட்டுக்கு வந்துருச்சு. இது ஒரு ட்ரெண்ட் லைனாக கூட நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணுறோம். இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணால் என்ன பண்ணுது, இந்த பாயிண்ட் எல்லாம் கனெக்ட் பண்ணால் இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் ஆகிடுச்சா. ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு கன்சல்டேஷன் நடந்திருக்கு, இங்கே பிரேக் அவுட் ஆகிடுச்சு. ஸோ இதை பிரேக் அவுட் ஆனோன்னா நம்ம என்ட்ரி எடுத்துகிட்டு இந்த லோக்கு கீழே நம்ம எஸ்எல் வச்சுக்கலாம். ஆல்ரெடி சப்போர்ட் இருக்கிறது நமக்கு கன்ஃபார்மாக தெரியணும். ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரி ஒரு 1 மினிட்ல ஒரு கன்சல்டேஷன் ஆகி பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னு என்ட்ரிலாம் எடுத்தோம் அப்படின்னா அது வந்து மேக்ஸிமம் ஃபால்ஸ் பிரேக் அவுட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி மேஜரான சப்போர்ட் இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம என்ட்ரிஸ் எடுத்துக்கலாம். சின்ன எஸ்எல் வரும். ரிவார்டு வந்தது அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல ரிவார்டு வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ வெயிட் பண்ணிவிட்டு நம்ம 1:10 1:5 1:20 இந்த மாதிரி நமக்கு ரிவார்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரிவார்ட்ஸ் தான் நம்ம கேப்சர் பண்ணணும். வீக்லி ஒரு என்ட்ரி எடுத்தாலும் போதும். நம்ம ஒரு 100 என்ட்ரி எடுத்து ப்ரோக்ரஸ் கொடுத்துட்ருக்கிறதுக்கு ஒரே 1 என்ட்ரி அது தப்பாக இருந்தாலும் சரி சரியாக இருந்தாலும் சரி டார்கெட் போனாலும் சரி எஸ்எல் எடுத்தாலும் சரி நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கிறோமோ அந்த பிளானுக்கு மேட்ச் ஆகும்போது அது லைவ் மார்க்கெட்டில் செக் பண்ணிவிட்டு என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய சக்ஸஸ் ரேட் அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரேடிங் அப்படிங்கிறது இவ்வளோ தான், ரொம்ப காம்ப்ளிகேட்டடு நம்ம பண்ணிக்க வேண்டியதில்லை. அதே மாதிரி கோல்டுக்கும் கூட பார்க்கலாம். கோல்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் லாஸ்ட் ஒரு 22 மந்த்தாக கோல்டு ப்ரீவியஸ் மந்தோட லோக்கு கீழே க்ளோஸ் ஆகலை அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ ப்ரீவியஸ் மந்தோட லோ எங்கே இருக்குது கோல்டில் இப்போது 3247 இருக்குது. ஸோ 3247க்கு கீழே மந்த்லி க்ளோஸ் வச்சா மட்டும்தான் கோல்டில் ஒரு கன்சல்டேஷன் ஜோன் வரும், இல்லைனா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. பட் இருந்தாலுமே இங்கெல்லாம் கோல்டு பாருங்கள் ஒரு ஸ்ட்ராங் க்ரீன் கலர் கேண்டில் வந்துட்டு இருந்தது. இங்கெல்லாம் ஸ்ட்ராங் க்ரீன் கலர் கேண்டிலோட சைஸ் ரொம்ப பெருசாக வந்துட்டு இருந்தது. பட் லாஸ்ட் 3 மந்த்ஸாக பாருங்கள் ஒரு மேலே போனால் ப்ராஃபிட் புக்கிங் வருது, கீழே வந்தால் பையிங், மேலே ப்ராஃபிட் புக்கிங், கீழே வந்தால் பையிங். இந்த மாதிரி தான் லாஸ்ட் ஒரு 3 மந்த்ஸாக நடந்துகிட்ருக்கு. ஸோ பையர்ஸ் செல்லர்ஸ் ஈக்குவலாக மேலே போனால் செல் பண்ணுறாங்க, செல்லர்ஸ் கீழே வந்தால் பையர்ஸ் பை பண்ணுறாங்க. இந்த மாதிரி டைமில் என்ன பண்ணலான்னா பிரேக் அவுட் ட்ரேட் எடுக்கிறத விட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரேட் எடுக்கிறது நமக்கு கொஞ்சம் சக்ஸஸ் ரேட் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிடலாம். இங்கே ஆல்ரெடி சப்போர்ட் இருக்கிறது நமக்கு தெரியுது. இந்த இடத்துல ஒரு பாசிட்டிவான கேண்டில், இங்கேயும் ஒரு பாசிட்டிவான கேண்டில். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பாசிட்டிவான கேண்டில் வரும்போதே கூட நீங்கள் எடுத்துகிட்டு இந்த லோக்கு கீழே க்ளோஸ் வச்சுன்னா எஸ்எல் எடுத்துக்கலாம். க்ளோஸ் வைக்கல, க்ளோஸ் வைக்காமல் மார்க்கெட் நல்லா மேலே வந்துருச்சு. இங்கே ஒரு நெகட்டிவான கேண்டில், இங்கிருந்து மார்க்கெட் கீழே தான் வந்துட்டுருக்கு. இப்போ என்ன பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு ஸ்ட்ராங் நெகட்டிவ் கேண்டில் வந்திருக்கு இந்த இடத்துல. ஸோ இந்த ஜோன் தான் நமக்கு ஒரு ஸ்ட்ராங் செல்லிங் ப்ரெஷர் வந்திருக்கு. அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவான கேண்டில், அதுக்கு கீழே மார்க்கெட் இப்போ க்ளோஸ் வச்சிருச்சு. சப்போஸ் மார்க்கெட் இந்த இடத்துல நாளைக்கு மேலே வருது இல்லைனா ஓப்பன் ஆகுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா ஓடி போய் பையிங் எடுத்துடக்கூடாது. இந்த ஹைக்கு மேலே ஸ்டேபிள் ஆகிடுச்சு, ஒரு பாசிட்டிவான கேண்டில் வந்தது இல்லைனா கொஞ்சம் மேலே போயிட்டு மறுபடியும் இந்த இடத்துல வரும்போது ஒரு ஸ்ட்ராங் விக் போட்டு ஒரு பாசிட்டிவான கேண்டில் வந்ததுன்னா பையிங் எடுக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு பக்கத்தால் வரும்போது நம்ம செல்லிங் சைடு தான் ட்ரை பண்ணணும். சப்போர்ட் வரும்போது பையிங்கும், ரெசிஸ்டன்ஸ் போகும்போது செல்லிங்கும் ட்ரை பண்ணுறது தான் மந்த்லியில் நமக்கு ஒரு வியூ பாயிண்ட்டாக இருக்குது. இப்போ ஒரே மாதிரி நம்ம எடுக்க முடியாது. கோல்டில் இந்த மாதிரி எடுத்துகிட்ருக்கோம். பட் நிஃப்டியில் என்ன பிரேக் அவுட் ஆகி நமக்கு கன்சல்டேஷன் ஆகுது. கீழே சப்போர்ட்டுக்கு வரும்போதெல்லாம் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகிருக்கு,
சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகிருக்கு, இது எல்லாமே அனலைசிஸ் பண்ணிவிட்டு ஒரு முடிவு எடுக்கலாம். அந்த முடிவு நமக்கு தப்பாக போனாலுமே சின்ன எஸ்எல்ல நம்ம வெளியில் வர்ற மாதிரி நம்ம முடிவு இருக்கணும். இவ்வளோ தான், வேறு எதுவுமே நம்ம ட்ரேடிங்கில் பண்ண முடியாது. நம்ம மேஜிக்கில் ஒன்றும் கற்றுட்டு வரல. மார்க்கெட்டு வந்து இங்கே தான் போகும், இப்படி தான் போகும் அப்படின்னு யாருக்குமே தெரியறதுக்கு வாய்ப்பில்லை. சப்போஸ் பல ஆயிரக்கணக்கான கோடி அமௌண்ட் வச்சுருந்தாங்க அப்படின்னா, இந்த இப்போ கூட ஒரு நியூஸ் வந்துச்சுல்ல, ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா 40,000 கோடி சம்பாதிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து மார்க்கெட்டை வந்து கேமிள் பண்ணியிருக்காங்க, மார்க்கெட்டை அவங்களுடைய கண்ட்ரோல் எடுத்து பை செல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்துச்சு. அந்த மாதிரி அதிகமான அமௌண்ட் இருந்ததுன்னா மேபி ஃபேவராக கொண்டு போக முடியும். பட் நாமெல்லாம் அந்த மாதிரி பண்ண முடியுமா அப்படின்னா ரொம்ப கஷ்டம். கேம்லிங் பண்ணுறவங்க யாராவது இருந்தாங்கன்னா நம்மளுடைய எஸ்எல் எப்படி அடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் அனலைசிஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நம்ம எஸ்எல் அடித்தாலுமே நமக்கு சின்ன மைனஸ் மட்டும்தான் வர மாதிரி நம்ம என்ட்ரி பாயிண்ட் இருக்குதான்னு பார்த்துக்கணும். அது மட்டும்தான் நம்ம கற்றுக்க முடியும், வேறெல்லாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ பிட்காயின் என்ன பண்ணலாம், அது எப்படி சும்மா டக்குன்னு அனலைசிஸ் பண்ணலாம்னா மந்த்லியில் பாருங்கள். மந்த்லியில் இந்த ஸ்ட்ராங் நெகட்டிவ் கேண்டிலோட ஹைக்கு மேலே ஒரு 2 மந்த்ஸாக க்ளோஸ் ஆகிடுச்சு. அப்படிங்கும்போது ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். கோல்டில் ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மூவ்மெண்ட் நடந்துகிட்ருக்கு, பிட்காயினில் ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இங்கேயும் ஒரு கன்சல்டேஷன் நடந்து பிரேக் அவுட் நடந்து ஒரு மறுபடியும் ஒரு கன்சல்டேஷன் நடக்கு. எப்படி நிஃப்டியில் நடந்துகிட்ருக்கோ அதே மாதிரி பிட்காயின்லேயும் நடந்துகிட்ருக்கு. பிரேக் அவுட் கன்சல்டேஷன், மறுபடியும் பிரேக் அவுட் கன்சல்டேஷன், இந்த மாதிரி போயிட்டுருக்கு. இப்போ பிட்காயினில் ஒரு புல்லிஷ் வியூ இருக்குது, கோல்டில் ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வியூ இருக்குது, அதே மாதிரி நிஃப்டியில் நமக்கு ஒரு புல்லிஷ் வியூ இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த சார்ட் வேணாலும் அனலைசிஸ் பண்ண முடியும். இப்போ US30 எடுத்துட்டோம் அப்படின்னா அது மந்த்லியில் பார்த்தீங்க ப்ரீவியஸ் ஸ்விங் லோ எங்கேயுமே கட் ஆகாமல் தான் வந்துட்டுருக்கு. இந்த க்ரீன் கலர் லெவல் எங்கேயுமே கட் ஆகி க்ளோஸ் வைக்காமல் தான் வந்துட்டுருக்கு லாஸ்ட்டு 15 வருஷமாக. ஸோ 36,500க்கு கீழே ஸ்டேபிளானால் மட்டும்தான் மந்த்லி பேசிஸில் வீக் ஆகும். இது சிம்பிளாக நம்ம அனலைசிஸ் பண்ண முடியும். இங்கே ஒரு ஸ்ட்ராங் விக் கேண்டில் இருக்குது. அப்படிங்கும்போது லோயர் லெவலில் யாரோ பெரிய ஆள் பை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அனலைசிஸ்க்கு நம்ம வந்துட முடியும். இங்கே பாருங்கள், நம்மளை எப்படி ட்ராப் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் இந்த இடத்துல இதுதான் ட்ராப். ஸோ இங்கே ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்துடுச்சு, என்னுடைய ஹையும் இங்கே பிரேக் ஆகிடுச்சு. மறுபடியும் என்ன பண்ணியிருக்குன்னா அதனுடைய லோக்கு கீழே இங்கே ஒரு மந்த் க்ளோஸ் வச்சுட்டு மறுபடியும் என்ன பண்ணியிருக்காங்க, இதனுடைய ஹைக்கு பக்கத்தில் வந்து க்ளோஸ் வச்சுருக்காங்க பாருங்கள், ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டில். ஸோ இந்த இடத்துல சப்போஸ் இந்த லோ பிரேக் ஆகுது அப்படின்ட்டு நம்ம செல் போயிருந்தோம் அப்படின்னா நம்மளை அப்படியே ட்ராப் வச்சு மேலே கொண்டு வந்துட்டாங்க. இந்த மாதிரி ட்ராப்பும் நடக்கும். ஸோ அடுத்து சப்போஸ் நம்ம இங்கே புக் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த பெரிய கேண்டில் வந்தோடனே நம்ம பை பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அந்த க்ரீன் கலர் கேண்டிலோட சைஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ரெட் கலர் கேண்டிலோட சைஸ் எப்படி இருக்குது, க்ரீன் கலர் கேண்டிலோட சைஸ் எப்படி இருக்குது. இந்த க்ரீன் கலர் வந்தோடனே பல வருஷத்துக்கு ஒரு கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு நமக்கு கன்சல்டேஷன் ஜோன் இருந்துட்டு தான் மார்க்கெட் மேலே வந்து 1.5 வருஷமாக நம்ம சப்போர்ட் வரும்போதெல்லாம் பை பண்ணி இருந்திருக்க முடியும். அதே மாதிரி நிஃப்டியும் அதே மாதிரி தான் இப்போ போயிட்டுருக்கு. ஸ்ட்ராங் ஒரு புல்லிஷ் ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிற என்னோட ஒரு ஐடியாவாக இருக்குது. அது சப்போஸ் நெகட்டிவாக மாறணும் அப்படின்னா எந்த லெவலுக்கு கீழே போனால் மாறும் அப்படிங்கிறதையும் நம்ம ப்ரீவியஸ் லெவலில் நம்ம பார்த்துருந்தோம். இந்த மாதிரி சார்ட் அனலைசிஸ் பண்ணும்போது நம்மளுடைய ஒரு சக்ஸஸ் ரேட் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் அதை கிளியர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.